ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விஜய் மல்லி ஸ்டோரியில் நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனால் என்னங்க, நம்ம மல்லி தான் அவங்கள வந்து காப்பாற்றுவாங்க நர்மதாவை நினச்சோம். பட் ஆனால் வந்து விஜய் காப்பாற்றிட்டாரு. இருந்தாலும் வந்துட்டு அந்த 2 பேரில் ஒருத்தர் வந்துட்டு காப்பாற்றிருக்கிறது ஒரு நல்ல விஷயமா அவங்களுக்கு நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா நர்மதா வந்து நல்ல பர்சன், அவங்க 2 பேர் வந்து ரொம்ப நல்ல கப்புள்ஸ் அப்படின்னு தான் வந்துட்டு 2 பேருமே விஜய் மல்லி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து வெண்பா வந்து திருட வந்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெண்பாவை எப்படியா கடத்திட்டு போகணும் அப்படின்னு தான் அவங்களோட பிளான். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அவங்க விளையாடுற டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜி அனுப்புனால நர்மதா தென் அவங்க ஹஸ்பண்டாக நடிக்கிறவங்க எல்லாருமே வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க சைடில் வந்து நர்மதாவை பிளான் பண்ணது என்னன்னா, வெண்பாவை பாப்பா வந்து கண்ணு கட்டிட்டு இருக்க, நீ வந்து இந்த டயத்தை தான் யூஸ் பண்ணிட்டு அவளை சும்மா வந்து ஒளிஞ்சிக்க சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம ஏரியாவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இந்த சைடில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மல்லியை தான் வந்து கொலை பண்ணுறதுக்கு வந்து அந்த ராஜி அனுப்பின ஆள் வந்து பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியிருக்காரு. பட் ஆனால் நர்மதா இதில் மாட்டிட்டாங்க அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா வந்து நர்மதா கண்ணை கட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் வந்து அவர் கால் பண்ணி சொல்கிறாரு, அவங்க வந்துட்டு இருக்காங்க, கார் எடுத்துட்டு வான்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து கார் இடிக்க வராது. கரெக்டாக ஒரு கை வந்து இழுக்குது. அந்த கை அவர் யாருமே இல்லை, நம்ம விஜய் தான் அவங்கள பிடிச்சி இழுக்கிறாங்க. இழுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்ட வந்து பேசவும் செய்கிறாங்க, உங்களுக்கு ஒன்றும் இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கரெக்டாக மல்லி விஜயோட கண்ணில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டியும் மாட்டிடுறாங்க. அவங்க என்னமோ எதிர்பார்த்தது வந்து மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டுப்பா, ஸோ வெண்பா கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நர்மதா பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனால் வெண்பா குட்டி வந்து அழகாக வந்து வேற ஒரு இடத்துக்கு போகிறதுனால விஜயோட கையிலேயே சிக்கிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ நல்லபடியாக வந்து வெண்பா குட்டியை அவங்க வந்து கடத்தல அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இதனால வந்துட்டு நர்மதாவோட மனசு மாறுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அப்படியே இல்லாட்டாலும் ஏதோ ஒரு சதி நடக்குதுங்கிறது மட்டும் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா வந்து நம்ம தான் வந்து அவங்க குடும்பத்தை வந்துட்டு குட்டை கடிக்கணும் நம்ம வந்திருக்கோம். பட் ஆனால் நம்மளுக்கு முன்னாடியே யாரோ ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கண்டிப்பாக அவங்களுக்கு டவுட் வரும். ஸோ அதை தான் அவங்க யோசிச்சுட்டே இருக்காங்க. வெண்பா தான் கூப்பிட்டமா இருந்தது, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெண்பா இங்கே வந்தா வந்து அங்கே இருந்தா அது அவரது, அதுதான் வெண்பா வந்துட்டு விஜய் கூட்டிகிட்டு வந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி மல்லி சொல்லும் போது தான் இல்லை, வெண்பாவோட வாய்ஸ் தான் கேட்டுச்சு, அதை வச்சு தான் நான் இங்கே வந்தேங்கிற மாதிரி நர்மதா சொல்கிறது கேட்குறவங்களுக்கு வந்து ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஸோ என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே டயத்தில் நர்மதா மனசு மாறிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட கருத்துக்களை மறக்காமல் எனக்கு கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இன்னொரு மல்லி சீரியல் அப்டேட்டோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.